Welcome to Let's Crack TN Exam. Anna Academy, India's largest learning platform. இந்த Anna Academy உங்களுக்கு ரெகுலரா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படினா டெய்லி லைவ் கிளாसेस இருக்கும். இந்த லைவ் கிளாसेसல உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட நீங்க டைரக்டா உங்க டவுட்ஸ் என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். and வந்து chat with your friends உங்க friends கூட chat பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இந்த லைவ் கிளாஸ்ல நீங்க ஈஸியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். and TNPSC க்கு தேவையான எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் and கிளாसेसும் பாத்தீங்கன்னா இந்த Anna Academyல அவேலபிளா இருக்கு. and டெய்லி வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அத ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து TNPSC க்காக வந்து டெய்லி வந்து நடத்துவாங்க. இந்த லைவ் டெஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் and क्वेश्चंस வந்து இருக்கும். இந்த லைவ் டெஸ்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் how to prepare இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படினா ஜஸ்ட் நீங்க அன்லிமிட்டட் access போனீங்க மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். இந்த அன்லிமிட்டட் access உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு subscription plan மட்டும் चूஸ் பண்ணா போதும். subscription plan चूஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா month wise உங்களுக்கு நிறைய வந்து இருக்கு. 1 month 3 month 6 month எல்லாம் இருக்கு. காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டிஃபர் ஆகும். சோ இதுல வந்து நான் உங்களுக்கு எதை ரெக்கமெண்ட் பண்றேன்னா 12 months வந்து நீங்க போகலாம். ஏனா வந்து TNPSC பொறுத்தவரைக்கும் 1 year நம்ம ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் வந்து எல்லா போர்ஷனையும் கவர் பண்ண முடியும். அதனால வந்து நீங்க 12 month பேக் வந்து நீங்க चूஸ் பண்ணிக்கலாம். வெறும் 7000 rupees வந்து தராங்க. இதையும் நீங்க ஃபுல்லா பே பண்ண தேவையில்ல. என்னோட கோட் பாருங்க பாரதி10 அப்படின்றது என்னோட டிஸ்கவுண்ட் கோட். அந்த டிஸ்கவுண்ட் கோட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் போக வெறும் நீங்க 6300 மட்டும் பே பண்ணா போதும். 12 monthக்கு தேவையான TNPSC சம்பந்தப்பட்ட எல்லா விதமான மெட்டீரியலும் ரெக்கார்ட் கோர்ஸும் ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு உங்க மொபைலை தேடி உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோல நம்ம நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் லிமிட்டட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த ஜாபை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் அப்ளை வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு மறக்காம இந்த பதிவை பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு தகவலை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம லெட்ஸ் கிராக் TN எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரயில் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றது கடைசி தேதி ஜனவரி 1ஆம் தேதி. அது வரைக்கும் டைம் இருக்கு. அதற்குள்ள நீங்க இதற்கு ஆன்லைன் மூலமா வந்து விண்ணப்பிக்கிற லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி வந்து பாருங்க. ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள வந்து வேகன்சி வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3 years வந்து ஒர்க் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து 2 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆக மொத்தம் 5 வருஷம் மட்டும் நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். வயது ரொம்ப பொறுத்த வரைக்கும் 20லேருந்து மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாபில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ 20லேருந்து 35 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. SC/ST 5 years, OBC வந்து 3 years, பர்சனல் டிசபிலிட்டி 10 years வந்து ஆஸ் யூசுவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்ன ரிலாக்ஸேஷனோ அது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பதவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் நேம் பொறுத்த வரைக்கும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் வந்து இருக்குது. இந்த 2 போஸ்ட் வந்து இருக்குது. 2 போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து வேரி ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் ஃபீல்டில் இந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் மாத சம்பளம் ஸ்டார்டிங் 40,000 உங்களுக்கு இருக்கும். ஸோ ரிட்டையர் ஆகிற அந்த கண்டிஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,40,000 வரைக்கும் பர் மந்த். ஸோ நீங்கள் ஒரு 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்டு ஆயிடலாம். ஓகேங்களா? 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட் 40,000 அதிகபட்சம் 1,40,000 வரைக்கும் சேலரி வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நல்ல ஒரு அரிய சான்ஸ் தான். அண்ட் இதுக்கு டோட்டலாக வந்து 53 பேர் வந்து கேட்குறாங்க. இந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவிலுக்கு மட்டும் வந்து 53 கல்விகள் வந்து இருக்குது. இதில் கல்வி தகுதி எப்படி பார்த்தோம்னா டிப்ளமா BE BTech ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமா அப்படி இல்லைனா BE BTech வந்து நீங்கள் படித்திருந்து 2 years வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதற்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். எல்லா பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் S&T அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் 40,000லேருந்து 1,40,000. இதற்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமா அப்படி இல்லைனா BE அப்படி இல்லைனா BTech. ஸோ என்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் டிப்ளமா BE BTech படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து 2 years வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் BE BTech அண்ட் அதே சேம் தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்கள் படித்திருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரல் இதற்கு பார்த்தீங்கன்னா டிகிரியின் ஏதோ ஒரு டிசிப்ளின், ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித் வந்து 4 years வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுடைய போஸ்ட்டு சார்ந்த அனுபவத்தில் நீங்கள் இப்போ வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அந்த டிகிரி அடிப்படையில் நீங்கள் வந்து ஏதோனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதான் போஸ்ட் குவாலிஃபிகேஷனு. அண்ட் அடுத்தது வந்து இதற்கு லாஸ்ட்டாக வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஜென்ரல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எனி டிசிப்ளின் அதே போல் வித் 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே மஸ்ட்டு நீங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்க முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் 3 ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து CBT. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, பர்சனல் முடிச்ச வந்து மெடிக்கல் வந்து இருக்குது. ஸோ மெடிக்கல் வச்சு தான் அட்ல வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணுங்கள்.
அடுத்து வந்து சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமினேஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் முன்னே சொல்லியாச்சு. 5 இயர்ஸ் வந்து SC/ST, 3 இயர்ஸ் வந்து OBC அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அப்ளை பண்ணுற பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இதற்கு ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது ஹவு டு அப்ளை பொறுத்த வரைக்கும் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் இதுக்கு ஆன்லைன் மூலிமா வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அந்த வீடியோ மறக்காமல் உங்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜாப் தகவலுடன் கூட தெரிஞ்சுக்க நம்ம டிஎன் எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.